உலக நீர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் ஆணைக்கிணங்க இன்று கிராம சபை நடைபெறுகிறது. இந்த சிறப்பு கரசமங்கலம் சிறப்பு கிராம சபைக்குழு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என மாவட்ட நிர்வாகம் சார் வரவேற்கிறோம். இதில் கிராம சபைக்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரவேற்கிறோம். இவ்விழாவுக்கு வருகை புரிந்துள்ள பெருந்தலைவர் அவர்களையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள், காவல்துறை மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என மாவட்ட நிர்வாகம் சார்பாக வரவேற்கிறோம். இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் முக்கிய பொருளாக இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் முக்கிய பொருளாக கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு உறுதிமொழி நமது பெருமதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் தலைமையில் அனைவரும் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு உறுதிமொழி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மனிதனை வணிக பொருளாக்குதலும் வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தும் வழக்கங்களும் கடன் பிணைய தொகை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றமாக வரையறை செய்யப்பட்டுள்ளதால் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தை கருத்தில் கொண்டு சமுதாயத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழில் முறையை எந்த தொழில் இருந்தாலும் அதனை அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை எடுக்க முழு முயற்சி செய்வேன் என்றும் எந்த தொழிற்சாலையிலும் தொழிலாளர்களுக்கு முன்பணம் கொடுத்துவதை தவிர்க்க வலியுறுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழில்களை மீட்டு அவர்களின் மறுவாழ்விற்காக பணியாற்றுவேன் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ள அடிப்படை உரிமைகளை அனைவருக்கும் உரித்தாக்குவதற்கு தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்த உறுதுணையாக இருந்து கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு சிறப்புடன் செயல்படுவேன் என்றும் நான் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. தினத்தன்று காலை 11 மணிக்கு கரசமங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்டாலின் தயாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் நடவடிக்கை நிலவரம். பொருள் 1. உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதித்தல். நீரின்றி அமையாத உலகில் என்கிற உன்னத வரிகளுக்கு ஏற்ப தண்ணீரை அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. மேலும் தண்ணீர் விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாகவும் உள்ளதை நாம் நீடித்து நிலைத்து பல்லாண்டுகளுக்கு பயன்படுத்தும் வகையில் அதனை போட்டி பாதுகாத்து என்று நகர்த்தில் உள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபை 2025ஆம் ஆண்டிற்கான உலக பொருளை ஒட்டி கொண்டாட உள்ளது. நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசையில் 6 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கான கீழ்கணக்குகளான கிராமங்களை வலுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் கட்டாயமாக இதற்கு 5 முறை கிராம சபா கூட்டம் நடத்தி நம் கிராமத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இங்கு தீர்மானமாக ஏற்றி நம் கிராமத்துக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்த இந்த அரசை, நம் திராவிட மாடல் அரசையும் நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்களையும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்து
இந்த கூட்டத்திற்கு சிறப்பு பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கும் அமைச்சர் மண்ணின் மைந்தர் அவர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், திட்ட இயக்குனர் அவர்களையும், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களையும், மேலும் அனைத்து இருக்கின்ற கிராம சபா கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராகவும் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்றவராகவும் காட்பாடி தொகுதி மக்களின் நெஞ்சம் நிறைந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆணையை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கூட நம்முடைய கிராமத்தை மறக்காமல் இந்த கிராமத்திற்கு கிராம சபாவுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கின்றார். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர் நிச்சயமாக நமக்கெல்லாம் பரிந்துரை செய்து நிறைவேற்றி தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராமத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் தான் இதுவரை செய்திருக்கின்றார்கள். வேறு எந்த காலகட்டத்திலும் எந்த பணிகளும் நடைபெற்றது கிடையாது. ஒவ்வொரு சிங்களாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருத்துரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிராமத்திலையும் நம்ம ஐயா கண்டிப்பா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில ஒரு துவக்க விழாவாகட்டும், அது எதாக இருந்தாலும் நம்ம ஐயா தான் நம்மளுக்கு செய்து கொடுக்குறாரு. இன்னும் என்ன வேணும்னாலும் செய்து கொடுக்கறதுக்கு கிராம சபை முன்னிலை வரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு இங்கே கரசமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்பு கிராம சபாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளே, மாவட்ட அளவிலான அனைத்து துறை அதிகாரிகளே, இந்த பகுதியினுடைய மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராம சபா மிக மிக முக்கியமானது, மிக மிக சிறப்பானது. ஏன்னா இந்த கிராம சபால தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்தை சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த நிதி ஆண்டுல ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்னென்ன செய்ய போறோமோ அதை அந்த கிராம சபால வச்சு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றணும். அது கலைஞர் கனவு இல்லத்தில் கட்டப்படுகிற வீடுகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரின் மறு கட்டுமான திட்டத்துல செய்யப்படுகிற வீடுகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் 100 நாள் வேலையில அந்த கிராமத்துக்கு செய்யப்படுகிற என்ன திட்டம், ஏஜிஎம்டி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல அப்படி ஊரக வளர்ச்சி துறையால் செய்யப்படுகிற அனைத்து திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு இந்த வருஷம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த கிராம சபையில தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்து தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்டு வாங்கி அதை தீர்மானமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல முயற்சியை நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை 3500 பேருக்கு கலைஞர் கனவு இல்லாமல இந்த வருஷம் வீடு கட்டுவதற்காக ஆணை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள். போன வருடம் நமக்கு வழங்கிய 2700 வீடுகளை நாம் சிறப்பான முறையில் கட்டி முடித்திருக்கிறோம். இந்த வருடம் 3500. ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் இன்னைக்கு எந்த பயனாளிகளுக்கு வீடு கட்ட இருக்கிறோம், அதை போல 25க்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள், அரசு கட்டி கொடுத்த வீடுகளை திருப்பி கட்டுவதற்காக முதலமைச்சர் மறு கட்டுமான திட்டம் ஒரு சிறப்பு திட்டம் வந்திருக்கு. அதுலயும் இன்னைக்கு யார் பயனாளிகள் என்று ஒவ்வொரு அரசினுடைய திட்டத்திலும் பயனாளிகளை இங்கே வைக்க இருக்கிறோம். அதே போல ஒரு சிறப்பு திட்டமாக நகராட்சி மாநகராட்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் வீடு கட்டி இருப்பவர்களுக்கு, பட்டா இல்லாதவர்களுக்கு 3100 பேருக்கு கணக்கெடுத்து விரைவிலே பட்டா வழங்குவதற்கான ஆணையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கான ஆயத்த பணியும் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல திட்டங்களை நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்கி எங்களை ஊக்குவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. இந்த விழாவினுடைய தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், மரியாதைக்குரிய அம்மையார் சுப்பலட்சுமி அவர்களே, இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் வேல்முருகன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி ஸ்டாலின் தயாநிதி அவர்களே,
எல்லோருக்கும் மேலாக என்றைக்கும் கரசமங்கலத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய நண்பர் தயாநிதி அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்து செலுத்துகிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஃபீல் அட் ஹோம் என்பார்கள். அதாவது ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல ஐ ஃபீல் அட் ஹோம் என்றால் சொந்த வீட்டில் இருப்பதை போல் எனக்கு இருக்கிறது என்று பொருள். கரசமங்கலத்தை பொறுத்தவரையில் நான் எப்பொழுது வந்தாலும் இதைவிட இன்னும் அதிகமாக கூட்டம் வந்து என்னை வரவேற்பதால் ஐ ஃபீல் அட் ஹோம், இது என் சொந்த வீடாக பல ஆண்டு காலமாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லுவேன், இந்த ஊர் என்னுடைய அரசியல் வாழ்வில் பெரும் உதவியாக இருந்த ஊர். நான் ஓரிரு தேர்தல்களிலே இந்திரா காந்தி மரணம் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி சொட்டப்பட்ட போதும் நாங்கள் இங்கே கொஞ்சம் வாக்குகளை இழந்தோம். அப்படி வாக்குகளை இழந்த ஊரில் அன்றைக்கும் எனக்கு அதிகமான வாக்களித்த ஊர் இந்த கரசமங்கலம் ஆகும். எனவே இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வழக்கம் போல் சந்திப்பதில் நான் அமைச்சராக அல்ல, உங்களுடைய துறைமுருகனாகத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ஊரினுடைய வளர்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற தயாநிதி அவர்கள் எங்கள் கட்சியினுடைய இந்த தொகுதியிலே ஒரு தூண் போன்றவர். நீண்ட நெடுங்காலம் எங்கள் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து எனக்கு நான் களத்திலே நின்ற பொழுதெல்லாம் சாரதியாக ரதத்தை செலுத்தி எனக்கு வெற்றி மாலை கொண்டு வந்து போட்டவர். அது மட்டுமல்ல, இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக பலமுறை இருந்து இதுக்கு மேம்படுத்தியவர். ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றியவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய துணைவியாளர் அவர்களும் இது ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்தவர். ஆக இந்த பஞ்சாயத்துக்காரர்களுக்காக பிறந்த பிள்ளை ஸ்டாலின், அவர் இன்றைக்கு இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே வாழையடி வாழையாக எங்கள் கோட்டையாக திகழ்கின்ற இந்த ஊரில் நான் கலந்து கொள்வதிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. நான் வருகிற பொழுதே சொன்னேன், இந்த வீடு என்னிடத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது என்று கேட்டேன். அதில் 3000 என்று சொன்னார்கள். போன முறை 300 தான் வந்தது. அதில் தயாநிதிக்கு கூட கோபம், எங்கள் ஊருக்கு 10 தான் கொடுத்தீர்கள் என்று. 300 நாங்கள் எல்லா ஊருக்கும் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு 100 வீடுகள் என்று என்னிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 100 வீடும் இந்த ஆண்டு கலைஞருடைய அந்த கனவிலும் 100 வீடுகள் உங்களுக்கு தரப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அதே நேரத்தில் இன்னும் 2 கோரிக்கை வைத்திருக்கிறார். நீண்ட நெடுங்காலமாக இந்த ஊரில் கேட்பது ஒரு கால்நடை மருத்துவம். இது இன்னும் அந்த இலாக்காவுடைய மந்திரியுடைய இலாக்கா வரவில்லை. எனக்கு நான் சட்டமன்றத்தில் உட்கார்கிற பொழுது எனக்கு பின்னால் தான் உட்கார்ந்துக்கிறார். எப்படியோ நாளைக்கு போய் அவரை தாஜா செய்து இந்த கால்நடை மருத்துவருக்கு கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை செய்கிறேன். 2வது, நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். ஒன்றா ரெண்டா இல்ல என்னுடைய சீட்ல என்னுடைய இதை போடுறேன். 3வது இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்க நான் இப்பொழுதுதான் வந்தாங்க லீவ் ஒரு சமுதாய கூடத்தை நான் அவங்க அடிக்கல் நாட்டி விட்டு வந்தேன்.
இந்த காலனி மக்கள் தான் எனக்கு சிந்தாமல் சிதறாமல் ஓட்டு போடுகிறார்கள். நம்பர் 1 இதுதான். ஆகையினால் உங்களுக்கும் ஒரு சமுதாய கூடத்தை கட்டி கொடுப்பேன் என்ற உறுதியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நாளைக்கு போய் இப்பொழுதுதான் மந்திரிகள் இலாக்காவிலே இலாக்கா பறந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது வாங்குவதுதான் சரியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அம்மையார் அவர்கள் தெரிவித்ததை போல் தம்பி ஸ்டாலின் கேட்ட 3க்கும் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த ஊருக்குள்ள எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் நம்முடைய ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். 1000 ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கிறதையோ தயவு செய்து உடனடியாக தாசில்தாரை பார்த்து அவர் மனு கொடுங்கள். ஏன்னா விரைவிலே நாங்கள் அறிவிக்க போகிறோம். யார் யாருக்கு கிடைக்கிறதையோ அவங்களுடைய சேர்த்து அதுக்காக தமிழ்நாடு பூரா நான் கணக்கெடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் யார் யாருக்கு கிடைக்கிறதையோ அவர்களும் செய்ய வேண்டும் என்று சாதி இடத்தில் சொல்லி அதுக்கு நடவடிக்கை படி கேட்டுக்கொள்கிறேன். இங்க 30,000 கலெக்டர் கொடுங்க, மனுக்கள் கொடுங்க. அது என்ன வளர்க்கலாம் பேசுது அண்ணா 100 நாள் அது சொல்லாதான் நீ வந்துடுறாங்க. இந்த 100 நாளை பொறுத்தவரையில் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் மோடி அரசு அவர் இப்போ கொடுக்க மாட்டேன்னு இருக்கார். அதை தான் இப்போதான் நீங்க கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் விரைவில் அதுக்கு வரும். அப்படி இல்லைன்னாலும் யாராவது கொடுத்துதான் ஆகணும். பாவம் இனிமேல் ஏழைகள் அது ஒண்ணுதான் வாழ்க்கை. அது எப்படியும் வாங்கி தந்து விடுவோம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு சொன்னால் செய்வேன்னு உங்களுக்கு தெரியல, எப்படியும் வரும். கட்டுமா? நன்றி, வணக்கம். தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு ரெயின் கன் வழங்கப்படுகிறது. பெருமதிப்பிற்கும் போட்டுவதற்குரிய நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் விவசாயிக்கு ரெயின் கன் வழங்குகிறார். முன்னாடி வாடா. மத்திய அரசு 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றீங்க? அதுக்காக தான் நம்ம போராட்டம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு போயின்னு